எனக்குள்ள எல்லா வரங்கள் இருக்குது நான் நம்புறேன். ஏன் நான் அப்படி பிரிக்கிறத கிடையாது. வரங்களை கொடுக்கிறது யாரு? முதல்ல கடவுள் வரங்களை கொடுக்கிறார். கடவுளே எனக்குள்ள இருக்கிறார் பட்சத்துல அப்ப எனக்குள்ள எல்லா வரங்களும், இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன? எல்லாரும் நம்புறமா நான் நம்புறது இல்ல, நான் வேற மாதிரி நம்புற ஆளு. நான் என்ன நம்புறேன், அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பிரதர் எனக்குள்ள சுகமளிக்கிற வரம் வேலை செய்யுது, அவருக்குள்ள நோய்களை குணமாக்குற பேய்களை ஓட்டுற வரம் வேலை செய்யுது. ஒருவேளை என்னைய கேட்டா நான் உங்களுக்குள்ள என்ன வரம் வேலை செய்யுதுன்னா எனக்குள்ள எல்லா வரங்களும் வேலை செய்யுதுன்னு. ஏன்னா வரங்களை கொடுக்கிறவர் கடவுள். அந்த கடவுளை எனக்குள் இருக்கிறார் என்ற பட்சத்தில் எனக்குள் இருக்கிற கடவுள் எல்லா வேலைகளையும் செய்ய ஆற்றல் மிக்கவர், எல்லா வேலைகளையும் நடப்பிக்க வல்லமையுடையவர். எல்லா காரியங்களும் அவரால் செய்ய முடியும். அவராலே முடியல, என்னால் என்ன முடியும்? அவரால் முடியல, என்னாலையும் முடியாது. நான் நம்புறேன் என்னால முடியாதான், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாமே செய்ய முடியும். நான் என்ன நம்புறது இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர் என்ன நம்புகிறேன். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். எதுவுமே நம்புறீங்க? அப்போ எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னா அவர் ஏதோ இட்லி தோசை மாவு வாங்கிறதுக்கு உதவி செய்கிறவர், ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து எனக்கு அப்பப்போ செலவு காசு கொடுத்து தாங்குகிறவர், ஏதோ சில்லறை கடன் அடைக்கிறவர், அந்த மாதிரி வேலை அவர் செய்யறது கிடையாது. அவர் யாருன்னா எண்ணி பார்க்கப்பட முடியாத அதிசயங்களையும் எண்ணி பார்க்கப்பட முடியாத வல்லமையுள்ள காரியங்களையும் கடவுள் எனக்குள்ள இருந்து நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அந்த விதத்தில் தான் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற பட்சத்தில் நான் நம்புறேன் எனக்குள்ள எல்லா வரங்களும் வேலை செய்யும். உங்களுக்குள்ள ஒரு ஆமேன் கூட காணும். உங்களுக்குள்ள எல்லாம் எனக்குள்ள எல்லா வரங்களும் வேலை செய்யும். ஆனால் தான் எந்த ஊழியக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு வரம் சொல்லு, உனக்கு என்ன வரம் கொடுத்த கடவுள். நான் சொல்றது அவன் கோபம் வருது, எனக்குள்ள எல்லா வரமே இருக்குதுன்னு. பொய்யா இருந்தால் பொய் பேசுறாரு. எல்லா வரங்களும் இருக்குதுன்றார். நம்மள இவ்வளவு ஜபம் பண்றோம், நமக்குள்ள ஒரு வரம் தான் வேலை செய்து. பாஸ்டர் நவீன் சொல்ற எல்லா வரங்களும் அவருக்குள்ள வேலை செய்துட்டாரு. என்ன விதத்துல நான் சொல்ல வரேன், என்ன ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன், என்ன கண்ணோட்டத்துல நான் பார்க்கிறேன், வரங்களை கொடுக்கிற கடவுள் எனக்கு வரங்களை கொடுக்கிறதே அவர் தான். அவரே எனக்குள்ள இருக்கிறார்னா எல்லா வரங்கள் எனக்குள்ள வேலை செய்யுது. எதுவுமே நம்புறீங்க? அப்போ இதை பற்றி படிக்கும்போது 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 12ஆம் அதிகாரம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் தேர் யூஸ் இன் லவ். வரங்களை எப்படி செயல்படுத்தணும்ன்றாரு. வரங்களை எப்படி செயல்படுத்தணும், கடவுள் உங்களுக்குள்ள